ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து மைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது மகா தவிச்சிக்கிட்டு இருக்காங்க, தண்ணியில் தவிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி. ஏன் அப்படின்னா எசைக்கு எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும், அதை விட முக்கியம் எப்படியாவது காயத்ரி கூட ஒன்று சேர்த்து வச்சிடணும்னு சொல்லிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. காயத்ரிக்கிட்டையுமே வந்து பேசினாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. நீ புருஷன் கூட தான் இருக்கணும், புருஷன் தான் உன் கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறவன், அவனை நீ விட்டு கொடுக்கக்கூடாது, போலீஸ்லேருந்து அவனை நீ தான் மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 1008 கதையை பேசினாங்க. இருந்தாலும் நம்ம காயத்ரி மனசு ஏற்றுக்கல. எசைக்கு கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கும் பிடிக்கல. அதே சமயம் அவங்க நகையை திருடிட்டாங்கன்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்தே இன்னுமே வெறுப்பு அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், ஒரு திருடன் கூடலாம் என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது, ஒழுங்காக இங்கிருந்து போங்க, அவனை கண்டிப்பாக நான் வெளியே கொண்டு வரதுக்கான எந்த முயற்சியும் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி காயத்ரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ மகாக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. என்ன இவ நம்ம எவ்வளோ சொன்னாலும் கல் மனசு கரையிறாளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து நினைக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு எசைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் பயங்கர பதட்டமாகவும் நடுக்கமாகவும் இருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு திருட்டு நம்ம செஞ்சதுனால நம்மளோட வாழ்க்கையே பறி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். எப்படியாவது காயத்ரி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ காயத்ரி மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக செலியன் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம காயத்ரியுமே நம்ம எசைக்கு கூட லைட்டாக நல்ல விதமாக பேசவே ஆரம்பித்தாங்க. ஆனால் எசைக்கு அதவே பயன்படுத்திக்கிட்டு நம்ம காயத்ரியை எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்துடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காயத்ரியோட மனசை மாற்றி அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்து நம்ம வாழ்க்கையுமே நல்லபடியாக நடத்திக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் காயத்ரிக்கு சேர வேண்டிய ஒட்டுமொத்த சொத்துமே நமக்கு ஆக்கிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமும் இருந்தது. ஸோ எதுவுமே நிறைவேறாமல் போயிடுமோன்ற ஒரு பயம் இங்கே எசைக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே சமயம் உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, மகா கண்டிப்பாக அதாவது மகாக்கா நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க, அவங்க வந்து எப்பாடு பட்டாவது நம்மளை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கு தான் இங்கே மகாவுமே போராடிக்கிட்டு இருக்காங்க. காயத்ரி கிட்டே பேசியாச்சு, ஆனால் காயத்ரி அதாவது அவங்களுக்கு சாதகமாக பேச கிடையாது. ஸோ கோவமாக தான் இருக்காங்க. இப்போ அன்னபூர்ணிக்கிட்ட வந்து மகா அக்கா கொஞ்சம் மனசு வைங்கக்கா, அவன் உங்கள் பொண்ணோட புருஷன்க்கா, தயவு செஞ்சு இங்கே பாரு மகா, இதுக்கப்புறமும் இது விஷயமா என்கிட்ட பேசாத, பொண்ணோட புருஷன் மருமகன்னு எந்த கட்டுக்கதையுமே இங்கே பேச வேண்டாம் சரியா? ஏன்னா அவன் என் பொண்ணுக்கு புருஷனாக இருக்கவே வேண்டான்னு நான் சொல்லிட்டேனே. அப்படி ஒரு திருட்டு பையன் எதுக்காக என் பொண்ணுக்கு புருஷனாக இருக்கணும்? அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் அவள் வாழணும். நான் அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன். அவளோட வாழ்க்கை அவளோட சந்தோஷம்னு எல்லாமே அவளுக்கு நிறைஞ்சு இருக்கணும். அவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம். அப்படி இருக்கிறப்போ ஒரு திருட்டு பையன்லாம் என் பொண்ணுக்கு புருஷனாக இருக்க வேண்டாம். தேவையில்லாமல் எசைக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வந்து பேசினேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தேவையில்லாமல் அவனுக்காக நீ என்கிட்ட திட்டு வாங்கிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு எசைக்கியை வந்து இங்கே போலீஸ் அடித்து விசாரிக்கிறாங்க. ஸோ இங்கே போலீஸ் அடித்து விசாரித்ததில் நான் தான் நகையை வந்து எடுத்து திருடினேன், நான் தான் நகை இருக்கிறவங்க கிட்ட கொடுத்தேன்ற உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அடி தாங்க முடியல, என்ன பண்ண முடியும்? ஆனால் உண்மை அதுதானே, எசைக்கு தானே நகையை திருடினாங்க. ஸோ நியாயமாக நம்ம சிந்து மேலே பழியை போட்டு சிந்துவையுமே தண்டனையை அனுபவிக்க வச்சாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போது உண்மையான திருடன் உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு அந்த கடவுளே காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது எசைக்கு ஒத்துக்கிட்டதுனால இங்கே நம்ம சஞ்சீவ் வந்து பைரவிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ பைரவியுமே எங்கள் அன்னபூர்ணிக்கிட்ட அத்தை எசைக்கியே நான் தான் நகையை திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும் அத்தை. இதுக்கப்புறம் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம். எசைக்கியையும் நம்ம காயத்ரியையும் பஞ்சாயத்தில் நிப்பாட்டி 2 பேருக்கும் இருக்கிற பந்தத்தை நம்ம அத்து விட்டுறலாம். புருஷன் பொண்டாட்டின்ற உறவே கிடையாது, இவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை ரத்து செஞ்சிடலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம மகா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன எசைக்கு ஒத்துக்கிட்டானா? இல்லை இந்த போலீஸ்காரவங்க அடித்து தான் ஒத்துக்க வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக எசைக்கு நகையை திருடியிருக்க மாட்டான். அக்கா தயவு செஞ்சு நீங்கள் எந்த ஒரு விபரீதமான முடிவும் எடுத்துடாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்கக்கா. பாவம் எசைக்கியோட வாழ்க்கையே போயிடும்க்கா, கொஞ்சமாவது எசைக்கியை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கெஞ்சி கதறாங்க. ஆனாலும் நம்ம அன்னபூர்ணி தெளிவாக தான் இருக்காங்க இந்த விஷயத்தில். என்ன அப்படின்னா, காயத்ரியோட மனசில் என்ன இருக்கோ அதுதான் அவள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி
ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் அதை என்னால் கேட்க முடியாது மகா. ஏன்னா காயத்ரி இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுத்தாலும் அவளுக்கு சாதகமாக தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே மகா இருந்துட்டு இருங்கக்கா நான் காயத்ரி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு காயத்ரியை கூட்டிகிட்டு வராங்க. வர வழியிலே சொல்கிறாங்க, இங்கே பாரு காயத்ரி, எசக்கி உனக்கு நல்ல புருஷனாக இருப்பான். இனிமே அவன் எந்த தப்புமே பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அவன் பாவம், அவனை மன்னிச்சு விட்டுரு. இந்த ஒரு டைம் மன்னிச்சு விட்டுட்டு அவனை ஏற்றுக்கோ. உன் புருஷனா அவனை ஏற்றுக்கோ காயத்ரி. இப்போது அக்கா உன்கிட்ட கேட்பாங்க, நீ நான் எசக்கி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லு காயத்ரி. ப்ளீஸ் காயத்ரி எனக்காக சொல்லு காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க. காயத்ரி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வந்துடுறாங்க. ஸோ இப்போது அன்னபூர்ணன் இருந்துட்டு, காயத்ரி இங்கே பாரு காயத்ரி, அந்த எஸ்சிக்கு தான் நகையை திருடுனான்னு சொல்லிட்டு அவனே ஒத்துக்கிட்டான். இப்போது உங்கள் 2 பேருக்குமான உறவை நான் ரத்து செய்யணும்னு நினைக்கிறேன். உங்கள் கல்யாணத்தை நடந்த கல்யாணத்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரத்து செய்யலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கேன். இது விஷயமா நீ என்ன சொல்கிற காயத்ரி? உன் மனசில் என்ன இருக்குது? உன் மனசில் உள்ள ஆசையை என்கிட்ட சொல்லு காயத்ரி. கண்டிப்பாக நான் நிறைவேற்ற வைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. ஸோ காயத்ரி இருந்துட்டு யோசிக்கிறாங்க, செலியன் தான் தன்னோட மனசில் இருக்காங்கன்ற விஷயத்த நம்ம வெளிப்படையாக அம்மா கிட்ட சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கவும் செய்கிறாங்க, தயங்கவும் செய்கிறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு காயத்ரி, உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அத்தைக்குமே தெரிஞ்சிருச்சு. நீ வெளிப்படையாக உன்னுடைய ஆசையை, உன்னுடைய கனவை எல்லாமே சொல்லு. கண்டிப்பாக அத்தை நிறைவேற்றி வைப்பாக அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம காயத்ரி இருந்துட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு, அம்மா நான் செலியன் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே எசைக்கியோட மூச்சு காற்று கூட என் மேலே பட்டது கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் செலியனோட நினப்பில் தான் இருக்கேன். வாழ்ந்தா செலியன் கூட வாழணும், அப்படி இல்லைன்னா நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடுவோன்ற ஒரு நோக்கத்தில் தான் இருந்தேன். ஆனால் இந்த எஸ்சிக்கு இவ்வளோ பெரிய கேடி, அவனோட கேடித்தனத்தை காட்டிட்டான். ஸோ இப்போ அவனோட கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இனிமே அவனுக்கு பொண்டாட்டியாக நான் எதுக்காக நடிக்கணும்? என் மனசில் உள்ளது எல்லாமே செலியன் தான். செலியன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கும் செலியனுக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்குவீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காயத்ரி வந்து மனசில் உள்ளதை வெளிப்படையாக தயங்காமல் சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்டு அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு காயத்ரி, கண்டிப்பாக உன் அம்மா இதை உனக்கு நான் நிறைவேற்றி வைப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. ஸோ உடனே எங்கள் மகா அப்படியே கத்திக்கிட்டு வராங்க, தாம் தூம்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அக்கா என்னக்கா இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? கல்யாணம் பண்ணுறதும் கல்யாணத்தை ரத்து செய்கிறதும் இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு அழகாக்கா? என்னக்கா இது கேட்கவே அசிங்கமாக இருக்குது. தாலின்னு ஒன்று கழுத்தில் ஏறிடுச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் புருஷன் அது கல்லை தின்னாலும் புல்லை தின்னாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி ஒரு டைலாக் கூட இருக்குக்கா. அந்த பழமொழியை அந்த காலத்தில் கடைபிடிச்சாங்க. ஆனால் என்னக்கா நீங்கள் எல்லா வழக்கத்தையுமே நீங்கள் மாற்ற பார்க்குறீங்க? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அவமானம் இல்லையாக்கா? அக்கா இது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா. இங்கே பாருங்கக்கா, கல்யாணம் நடந்தது தான். எசைக்கியும் காயத்ரி தான் ஒன்று சேர்ந்து வாழணும். அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான். என்ன உலகத்தில் பிறந்த ஒட்டுமொத்த மனுஷங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா மட்டும்தான் இருக்காங்களா? ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எல்லா மனுஷங்களுமே தப்பு செய்ய தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் ஒரு குத்தம்னு சொல்லிட்டு அவனோட வாழ்க்கையவே இப்படி குழி தோண்டி புதைக்க பார்க்குறீங்களேக்கா. ஏதோ காயத்ரி சின்ன பொண்ணு, அவள் எதுவுமே புரிஞ்சுக்காமல் பேசுகிறான். அதுக்காக அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்களும் கல்யாணத்தை ரத்து செய்கிறேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைக்கா. தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்கக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, உங்கள் காலில் கூட விழுறேன். தயவு செஞ்சு எசைக்கியோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா அப்படியே ஒரே அழுக. அப்படியே அவங்களால என்ன பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க எசைக்காக. ஸோ இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, ஏன் மகா, ஏன் நீ இவ்வளோ ஃபோர்ஸாக பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, இவ்வளோ மூச்சு வாங்க பேசினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியவங்க முடிவெடுத்தாச்சு. காயத்ரியோட எண்ணம் என்னவோ, காயத்ரியோட ஆசை என்னவோ அதை தான் நாங்கள் நிறைவேற்றி வைப்போம். தேவையில்லாமல் உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத மகா. உனக்கு எத்தனை டைம் தான் சொல்கிறது? இங்கே பாரு, காயத்ரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் நடக்க போகிறது தான். அவங்க 2 பேரையும் நான் ஒன்று சேர்த்து வைக்க போகிறேன். எசிக்கை பற்றி நான் எதுக்காக யோசிக்கணும்? மற்றவங்கள பற்றி யோசிக்காத அவன், நான் மட்டும் அவனுக்காக நான் எதுக்காக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி வந்து மகா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இங்கே மகா இருந்துட்டு, ஐயோ போச்சு, எசிக்கியோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. அவங்க என்ன தான் அழுந்தாலும் கண்டிப்பாக நம்ம அன்னபூர்ணி முடிவை மாற்ற போகிறது கிடையாது. இப்போ ஊரறிய பஞ்சாயத்து கூட்டி ஒரு வழியாக இங்கே எசக்கிக்கும் காயத்ரிக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து செஞ்சிடுறாங்க அன்னபூரணி. ஸோ காயத்ரிக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. ஏதோ அவங்க
இப்போது ஒரு கிளியை வந்து கூண்டில் அடைச்சி வச்சு அதை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா? இப்போது அந்த கிளியை ஓப்பன் பண்ணி நீ பறந்து போ, நீ சுதந்திரமாக இரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஒரு கிளிக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போது நம்ம காயத்ரிக்கு இருக்குது. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது நம்ம அன்னபூரணி இருந்துட்டு ஆறுமுகம், சிவா நீங்கள் 2 பேருமா சேர்ந்து செலியனை பார்த்து மீட் பண்ணி பேசுங்க. அவன் எங்கே இருக்கான்னு பாருங்கள், கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அவனை கூட்டிடுவாங்க. அவரை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பேசி எல்லாருமே கல்யாண ஏற்பாடு செய்வோம். காயத்ரியோட ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது தான் இப்போது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக நாங்கள் செலியனை தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மகா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அந்த செலியன் மட்டும் கிடைக்கவே கூடாது. அப்படியே செலியனை கண்டுபிடிச்சி அவங்க கூட்டிகிட்டு வந்தாலுமே அவனுக்கு விஷத்தை வச்சு சாவடிக்கிறேன். என் தம்பியை தவிர வேறு யாருமே காயத்ரிக்கு புருஷனாக இருக்கவே கூடாது, இருக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த மகா வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்போ மகா நினைக்கிறது நடக்கவே கூடாது. காயத்ரி வந்து தன்னோட காதலன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ காயத்ரி நினச்சது தான் நடக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. இப்போது இங்கே காயத்ரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ சிந்து இருந்துட்டு, காயத்ரி நீ கவலையே படாத காயத்ரி, இனிமே உன் வாழ்க்கையில் நீ நினச்சது மட்டும்தான் நடக்கும். நீ எப்போவுமே சந்தோஷமாக இருப்ப, சரியா? ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மறுநாள் ஆகுது. ஆறுமுகம் அதுக்கப்புறம் சிவா இப்போது இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. இது நம்ம அதாவது செலியன் எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக. உடனே இங்கே நம்ம பைரவியும் சிந்தும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே பைரவி, சிந்து, சிவா, ஆறுமுகம் இவங்க 4 பேருமே நம்ம செலியனை தேடி காரில் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இங்கேன்னு அவங்க ரிலேட்டிவ் கிட்ட அங்கே இங்கேன்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் நம்ம செலியன் கிடைச்ச பாடு இல்லை. அவங்க எங்கேயோ வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கிறதா இங்கே எல்லாருமே சொல்கிறாங்க. எப்படி எங்கே போய் தேடுறது, எப்படி தேடி செலியனை நம்ம கூட்டிகிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு ஒரே யோசனை நம்ம ஆறுமுகத்துக்கு. அதுக்கப்புறம் இங்கே செலியனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ செலியனோட ஃப்ரெண்டுமே கால் அட்டன் பண்ணி எங்கே இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப தான் அவங்க செலியன் இருக்கிற அட்ரஸை சென்ட் பண்ணுறாங்க. ஸோ செலியனுமே ஒரு ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறாங்க. இப்போது இவங்க 4 பேருமே செலியனை தேடி அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம செலியனையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்குமே இங்கே நம்ம ஆறுமுகம், பைரவி, சிந்து இவங்க எல்லாருமே போயிடுறாங்க. ஸோ செலியனை பார்த்து பேசுகிறாங்க. இப்போது இங்கே நம்ம ஆறுமுகம் பேசுகிறாரு. ஸோ அவங்கள பேசியுமே கன்வின்ஸ் பண்ணி இப்போ செலியனை இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. செலியனை பார்த்த காயத்ரி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரொம்பவே அழுகுறாங்க. காயத்ரி நீ அழுகாத காயத்ரி, இனிமேல் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் சரியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் செலியா, நீங்கள் வந்து அதாவது காயத்ரிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அவளை நீங்கள் எந்த ஒரு கொடுமையும் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் இசைகையோட மூச்சு காற்று கூட நம்ம காயத்ரி மேலே படவே இல்லை. இப்போ வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே காயத்ரி உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணை நீங்கள் சந்தோஷமாக பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம அதாவது செலியன் வந்து உடனே இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு கொடுமையை நான் காயத்ரிக்கு கொடுக்கவே மாட்டேன். எப்போவுமே காயத்ரி என்னுடைய காதலி, அவளுக்காக நான் எல்லாத்தையுமே செய்ய ரெடியாக தான் இருக்கேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். காயத்ரியை மாதிரி ஒரு பொண்டாட்டியை கிடைக்கிறதுக்கு தவம் செஞ்சுருக்கணுங்க. அவளை நான் எதுக்காக கொடுமை பண்ண போகிறேன்? அவள் என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செலியன் வந்து சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிப்பா, நம்ம கல்யாண ஏற்பாடு பண்ணிடலாம், நல்ல நாள் பார்த்து நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கல்யாண பேச்சு எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பூசாரி, அதாவது ஐயரை கூப்பிட்டு நல்ல நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிடுறாங்க. ஸோ இப்போது வர வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை சீரும் சிறப்பமாக நம்ம நல்லா பெருசாகவே மண்டபத்தில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே, கல்யாண வேலைகள் எல்லாமே. உடனே மகாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. எப்படியாவது செலியனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை வர வைக்கணும், கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மகா நினைக்கிறாங்க.
நம்ம காயத்ரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தான் காதலிச்ச பையன் கூடவே நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுவும் நமக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாப்பிள்ளை காணோம், ஓடி போயிட்டாங்க, அப்படி இப்படின்னு நிறைய இதுக்கப்புறம் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிடிக்காம அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம காயத்ரி லவ் பண்ண பையன் மேலே உயிராக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகியுமே இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பையனை தான் நினச்சிக்கிட்டு புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழலை. ஏன்னா அதுக்கு காரணம் உயிருக்கு உயிராக நேசித்த காதலன் கூட ஒன்று சேர முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். அதே சமயம் அவங்க வச்சுருந்த உண்மையான காதல் இன்னைக்கு அவங்கள ஒன்று சேர்த்து வச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போது கல்யாண ஏற்பாடு எல்லாமே தடபுடலாக நடந்துக்கிட்டுருக்கு. மகா எப்படி பண்ணி என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னலாம் யோசிக்கிறாங்க. பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போது நம்ம காயத்ரியை எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா எசக்கியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். பேசாமல் இந்த சோழனை செலியனை ஏதாவது பண்ணிடலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே காயத்ரியும் நம்ம செலியனும் கோவிலுக்கு போயிட்டு வராங்க. ஏன்னா நம்ம 2 பேரும் ஒன்று சேர போகிறோம். கண்டிப்பாக நம்ம சாமிக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காயத்ரி செலியனை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்போது கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. இப்போது இங்கே மகா இருந்துட்டு ஒரு 4-5 அடியாட்களை அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுமே மகா சொன்ன மாதிரி அந்த பிளானை சக்ஸஸாக முடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே காயத்ரியும் செலியனும் சாமி கும்பிட்டுட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மகா சொன்ன மாதிரி இங்கே பெரிய லாரி வச்சு இங்கே நம்ம காயத்ரி வந்துக்கிட்டு இருந்த காரை ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டில் போய் முடியுது அது. ஸோ 2 பேருக்குமே தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, ரத்தமாக போய்கிட்டுருக்கு. ஸோ பக்கம் அக்கம் உள்ளவங்க எல்லாருமே கூட்டம் சேர்ந்து அவங்கள ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுறாங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. டாக்டர்ஸ் இருந்துட்டு இவங்களோட ரிலேஷனுக்கு தெரியணும், அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்குமே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அவங்களோட ரிலேஷனுக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இமிடியட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நர்ஸ்மேங்க நம்ம காயத்ரியோட ஃபோன் இருக்குது அவங்களது. ஸோ அவங்க ஃபோன் நம்பரில் அம்மான்னு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அன்னபூர்ணியோட நம்பரை. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அன்னபூர்ணி இருந்துட்டு, யாருங்க நீங்கள், என் பொண்ணு ஃபோன்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம், உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் பொண்ணோட ஹஸ்பண்டுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுமே போய்கிட்டுருக்கு, நீங்கள் உடனடியாக எங்கள் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ உடனே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஸோ பைரவி, என்னாச்சு, யார் ஃபோனில், ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி காயத்ரிக்கும் செலியனுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாம், பலமாக அடிபட்டிருக்குன்னாலாம் சொன்னாங்க, என்ன ஏதுன்னு முழுசாக தெரியல, அங்கே போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. பைரவி, சிந்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனால் மகாவுக்கு ஷாக்கிங் இல்லை. ஏன்னா மகா தானே இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சது. ஸோ மகாவுக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இப்போது மகா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா எப்படியெல்லாம் கெஞ்சி கதறியிருப்பேன், காலில் கையிலலாம் விழுந்து என் தம்பியோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க, காயத்ரியும் என் தம்பியையும் பிரித்து வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு எத்தனை டைம் சொன்னேன். ஆனால் நான் சொல்கிறத யாருமே காது கொடுத்து வாங்கவே இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே இது தேவை தான் அப்படி சொல்லிட்டு எங்கள் மகா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இப்போது பைரவி, சிந்து, ஆறுமுகம், சிவானி இவங்க எல்லாருமே பதட்டடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நான் காயத்ரி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி அடம் பிடிக்கிறாங்க. நர்ஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, என்ன நீங்கள் சின்ன புள்ளியா, என்ன சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டிங்களா, அவங்க 2 பேருமே ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க, ஐசியூவில் வச்சுருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ உங்களை எல்லாருமே உள்ளெல்லாம் விட மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் க்யூர் ஆகட்டும், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், நாங்களுமே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோம்மா என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது, தயவு செஞ்சு என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, நிறைய ரத்தம் போயிருக்கு, முன்னாடி அடிபட்டிருந்தா கூட ஏதோ அதாவது
க்யூர் ஆகிடுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு தலையில் பின்னாடி அடிபட்டிருக்கு, சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக பொழைச்சிருவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தை தான் நாங்களுமே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் நீங்கள் அழுது பக்கத்தில் உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக உட்காண்ட்ருக்குங்க. ஏங்க நீங்கள் இவங்களோட ரிலேஷன் தானே, இவங்களை கூட்டிகிட்டு போங்கங்க, இவங்களுக்கு சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஆறுமுகம் வந்து அம்மா அழுகாதம்மா, எங்களுக்குமே இது மிகப்பெரிய கஷ்டம்தான், மிகப்பெரிய ஒரு இடியை தலையில் தூக்கி போட்ட கணக்காதாம்மா இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருமா, நம்ம வீட்டுக்கு ஏதோ கெட்ட காலம் போல், அதான் ஒன்று மாற்றினா ஒன்று ஏதாவது ஒரு தப்பு நடந்துக்கிட்டே இருக்குமா, நீ கொஞ்சம் கவலைப்படாமல் இருமா, அதான் டாக்டர்ஸ் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காயத்ரி கண்டிப்பாக நம்மளை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரமாலாம் அவள் போக மாட்டா, கண்டிப்பாக அவள் திரும்ப வந்துடுவா, அவங்க 2 பேருக்குமே எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சிவாவும் ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னதான் நம்ம ஆறுமுகமும் சிவாவும் ஆறுதல் சொன்னாலுமே அவங்களுக்கு எந்த அளவுக்கு துயரமாக இருக்குன்றது அவங்க மனசோடு இருக்குது. அவங்க வெளி காட்டிக்கல, அவ்வளவுதான். வெளி காட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே இந்த அளவுக்கு உடஞ்சிட்டாங்க அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நொறுங்கி போயிடுவாங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம ஆறுமுகமும் சிவாவும் தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்காங்களே தவிர உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போது காயத்ரி அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் அசைக்கிறாங்க. ஸோ நர்ஸ் இருந்துட்டு இவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு, இவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ டாக்டர் வெளியே வந்து இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு, இன்னும் ஒரு 1/2 ஹவரில் நீங்கள் அவங்கள மீட் பண்ணி பேசலாம், இப்போதைக்கு யாருமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு செல்லியனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவருக்கு தான் இன்னும் கான்ஷியஸே வரல, அவருக்கு அவங்கள விட அதாவது காயத்ரியை விட அடி பலமாக பட்டிருக்கு, ஸோ அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, பார்க்கலாம், அவங்களையுமே கண்டிப்பாக காப்பாற்றிடலாம், இப்போ வரைக்குமே செல்லியனுக்கு கான்ஷியஸ் எதுவுமே வரல, காயத்ரி சேஃப் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அன்னபூர்ணி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. கடவுளே, அந்த பையன் எந்த பாவம் அறியாதவன், அந்த பையனை நீங்கள் தான் காப்பாற்றணுன்ற மாதிரி சாமிக்கிட்டலாம் வேண்டிக்கிறாங்க. இப்போது மகா இருந்துட்டு அக்கா, எப்படியோ காயத்ரிக்கு எதுவும் ஆகலை, ஆனால் செல்லியனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அப்பா அம்மா சும்மா விடுவாங்களா, அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே நம்மளை உண்டிலன்னு ஆக்கிட மாட்டாங்களா, நம்மளால தானே அந்த செல்லியன் பையன் பாவம் இங்கே வந்தான், சின்ன பையன், அவனோட அது அவன் அல்பாயுஸ்லேயே போக போகிறான், அதுக்கு காரணம் எல்லாத்துக்குமே காரணம் காயத்ரி தானே, அவளால் தானே செல்லியன் இங்கே வந்து இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டான், இன்றைக்கி அவன் உயிர் பொழைப்பானா மாட்டானான்னு கூட யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. போது நிறுத்து மகா, நெகட்டிவாக தான் எப்போவுமே பேசுவியா, நாங்கள் எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அழுதுகிட்டு இருக்கோம், நீ என்னடானா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, அப்படி ஒன்றும் நீ சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்கவே நடக்காது, கண்டிப்பாக செல்லியனுக்கு எதுவுமே நடக்காது, அவன் நல்ல மாதிரியாக திரும்பி வந்துடுவான், பேசுகிற மாதிரி செல்லியனுக்கும் காயத்ரிக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், தேவையில்லாததெல்லாம் பேசி எங்கள் மனசை காயப்படுத்தணும்னு நினைக்காத, உன் தம்பியை காயத்ரிக்கிட்டேருந்து பிரிச்சுட்டோன்றதுக்காக தான் நீ ஏதோ பண்ணியிருக்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, அவங்க 2 பேருமே நல்ல விதமாக தான் கோவிலுக்கு போனாங்க, ஆனால் வர வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அவ்வளோ பெரிய லாரி வந்து நம்ம ரோட்டில் அவ்வளோவா போகிறது கிடையாது, நீ தான் ஏதோ பண்ணியிருக்கேன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு அப்போவே சந்தேகம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி மகாவை பார்த்து கேட்குறாங்க. உடனே மகா அப்படி கை கால்லாம் உதிருது, உடனே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை மகா, நீ பயப்படவே கூடாது, தைரியமாக பேசு, பயந்த அப்படின்னா கண்டிப்பாக உன் மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மகா மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஸோ எனக்கா யாரை பார்த்து என்ன சொன்னீங்க, நான் போயிட்டு காயத்ரி ஆக்சிடென்ட் பண்ண சொல்லுவேன்னா, இதெல்லாம் ரொம்பவே உங்களுக்கு அநியாயமாக தெரியலையா, ஏன்க்கா இப்படி அபாண்டமாக என் மேலே பழி போடுறீங்க, இங்கே பாருங்கள், நான் அப்புறமா என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது, என்ன மகா நல்ல மாதிரி நடிக்கிறியா, எனக்கு எல்லாமே தெரியும், கண்டிப்பாக நீ தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்ப, வாய் இல்லாதவ காயத்ரி, அவளை ஏன் இப்படி சித்திரவதை பண்ணுற, அவளோட வாழ்க்கையை அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கணும்னு அவள் ஆசைப்பட்டது தப்பா, எதுக்காக வாயில்லாத பொண்ணுக்கிட்ட உன்னுடைய வீரத்தெல்லாம் காட்டுற, அவளோட வாழ்க்கையை எதுக்காக அழிக்கணும்னு நினைக்கிற, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, அதே உன் பொண்ணாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பியா மகா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா என்னக்கா நீங்கள் பாட்டுக்கு சந்தேகப்பட்டேன், அது நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் உண்மையாகவே காயத்ரிக்கு எதிராக எதுவும் பண்ணலக்கா, நான் சொல்கிறத நம்புங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன தான் 1000 சொன்னாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன் மகா,
இது காயத்ரியும் செலியனும் ஜோடியாக ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் இருந்து கோவிலுக்கு போனாங்க. வர வழியில் இப்படி ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் விசாரிச்சதில் அவங்க ரவுடி பசங்க, இது வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணது தான் அப்படின்ற மாதிரியுமே சஞ்சய் சொன்னார். இங்கே பாரு மகா, காயத்ரிக்கும் செலியனுக்கும் ஏதாவது ஆகட்டும், 2 பேரில் ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு. அவங்க எல்லாருமே நல்லபடியாக சரியாகி வரட்டும். அதுக்கப்புறம் நீ வீட்டிலே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன். உன் தம்பிக்காக யார் வாழ்க்கை எப்படி ஆனாலும் பரவாயில்லல்ல, அதுதானே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இங்கே பாருடி, இனிமே நீ வீட்டிலே இருக்காத அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே மகாவுக்கு பயமாக இருக்குது. எப்படிரா அன்னபூர்ணி அக்கா கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம இது மகா இருந்துட்டு நினச்சபடி நடந்துருச்சு. ஒருவேளை செலியனுக்கோ காயத்ரிக்கோ ஏதாவது நடந்துருச்சு, அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னா அன்னபூர்ணி அக்கா நம்மளை சும்மா விட மாட்டாங்களே. ஐயோ, இந்த செலியன் வேறு ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கிறதா டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரியலையே. அது எப்படி அன்னபூர்ணி அக்கா நம்மளை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு மகா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ காயத்ரிக்கும் நம்ம செலியனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐகானையும்